ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் வாழை மரத்துலேருந்து நம்ம வாழைத்தார் வந்து அறுவடை பண்ணுறதை தான் பார்க்க போகிறோம். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் சின்ன ஸ்பேஸ் இருந்தால் கூட நீங்கள் வாழை மரம் வைக்கலாம். பட் என்ன அப்படின்னா, அதுலேருந்து அந்த கிளைகள்லாம் வந்து வாழை இலை வந்து இதாக அறுத்து விட்டுருங்க. அப்போ தான் வந்து மரம் பெருசாகும். ப்ளஸ் வந்து தண்ணி நீங்கள் துவைக்கிற இடத்துல வந்து தண்ணி போகிறது, இல்லை பாத்திரம் கழுவுற இடத்துல தண்ணி போகுது அப்படின்னா அந்த இடத்துல மண் இருந்துச்சு அப்படின்னா அங்கே நட்டு விடுங்க. சூப்பராக வரும். பழமும் நல்லா பெருசு பெருசாக இருக்கும். இது வந்து ஒரு நல்ல டிப்பாக இருக்கும். அப்போ வந்து அந்த தண்ணியெல்லாம் வேஸ்ட்டாக தானே போகுது. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வாழை மரம் இந்த மாதிரி வச்சிங்கன்னா அந்த இடத்துல நிழலும் இருக்கும், உங்களுக்கு துவைக்கிறப்ப வந்து நிழலும் இருக்கும். அதே மாதிரி வந்து அதை வந்து உங்களுக்கு வந்து சாப்பிட்ற ஒரு பழமாகவும் நமக்கு வந்து கிடைக்கும். வாழைப்பழம் மட்டும் இல்லை, ஜஸ்ட்டு வந்து வாழை இலை அறுத்து சாப்பாடு போடுறதுக்கு இதாகும். நம்ம வந்து பூ கட்டுறதுக்கு வாழை நார் எடுத்துக்கலாம். கடைசியில் வாழைத்தண்டு கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய யூஸ் இருக்குது. மரம் ஓரளவுக்கு பெருசானதுக்கப்புறம் வாழை குலை விட்டதுக்கப்புறமா நீங்கள் ஏதோ ஒரு கம்பு இல்லை வந்து மூங்கில் குச்சி அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சப்போர்ட்டுக்கு கொடுங்க. அப்போ வந்து அந்த வெயிட்டை வந்து அது வந்து தாங்கிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் காம்பவுண்ட் ஓரத்தில் இடம் இருந்தாலும் வைக்கலாம். இது வந்து எந்த காம்பவுண்டையெல்லாம் வந்து பாதிக்காது. வாழைத்தார் அறுத்ததுக்கப்புறமா அது கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருங்க. அதில் நிறைய பால் மாதிரி அந்த இதுலேருந்து வரும் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் நான் ஒரு 1 hour வச்சுருந்தீங்க அப்படின்னா எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் சீப்பாக போட்டுட்டு நம்ம நியர்பைஸில் இருக்க எல்லா வீட்டுக்கும் வந்து கொடுத்தாச்சு.